பிரேமா சொல்டா. இப்போ வந்து நான் இமிகிரண்ட் விசாக்கு வந்து 15,000 வரைக்கும் பாண்ட் போட்டு சொல்றாங்கல்ல. ஆமா, அது வந்து சுட சுட வந்திருக்க செய்தி. இன்னைக்கு தான் வந்து ஃபெடரல் ரிஜிஸ்டர்ல அது பப்ளிஷே பண்றாங்க. அதாவது இந்த வீடியோ நாங்கள் மண்டே எடுக்கும்போது அது ஒரு டிராஃப்ட் காப்பி கொடுத்துட்டாங்க. டியூஸ்டே தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதாவது நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அது பப்ளிஷ் ஆயிருக்கும். சர்டைன் நான் இமிகிரண்ட் கேட்டகரிஸ்க்கு வந்து $15,000 வரைக்கும் நீங்க பாண்ட் வந்து விசா வாங்கும்போது பே பண்ணணும். $15,000 அது எங்க வரைக்கும் போகுதுன்னு பார்த்துக்கோ. அது ஒரு பைலட் ப்ரோக்ராம் தான் ரன் பண்ண போறாங்க. ஸோ வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை ஆக போகுது. ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். யார் யாருக்கெல்லாம் அப்ளை ஆக போகுது, அந்த பைலட் ப்ரோக்ராம்னா என்ன, இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இது என்னது பைலட் ப்ரோக்ராமா? இது யார் இனிஷியேட் பண்ணியிருக்கா? பிரசிடென்ட் ட்ரம்ப் 2.0 நம்ம பார்த்து தான் வந்துட்டு இருக்கோம். விசா வந்து எந்தெந்த மாறுதல் எல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். லாட்டரி நம்ம பார்த்தோம், ரேண்டமா பிக் பண்ண மாட்டோம். இனிமேல் சேலரி பேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நான் இமிகிரண்ட் விசா முக்கியமா வந்து B1 B2 தவிர எல்லா விசாக்குமே வந்து டிராபாக்ஸ் தூக்கிட்டாங்க. நேரா நீ இன்பர்சன் இன்டர்வியூ தான் போகணும். அது ஒரு முக்கியமான சேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த ஒரு சேஞ்சுமே வந்திருக்கு. ஸோ பல டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டே வந்துட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் சொல்றது நேஷனல் செக்யூரிட்டி. இன்னும் வந்து நம்ம விசா ப்ராசஸிங்கை வந்து இன்னும் வந்து ரெகுலேஷன் அதிகப்படுத்தணும், இன்னும் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இது யார் கொண்டு வந்திருக்காங்கிற ஒரு கேள்விக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் தான் இதை வந்து ஃபெடரல் ரிஜிஸ்டர்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பிரேமா, இந்த பைலட் ப்ரோக்ராம்னா இது எல்லா விசா கேட்டகரிக்கும் வருமா? இந்த பைலட் ப்ரோக்ராம் எந்தெந்த விசா கேட்டகரி அப்ளை ஆக போகுது அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நான் இமிகிரண்ட் விசா கேட்டகரியில் B1 B2 ஸோ டூரிஸ்ட் ஆர் டிராவல் விசா வருவாங்க இல்லையா, ஸோ பிஸ்னஸ் சம்பந்தமாக வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்ளை ஆக போகுது. ப்ளஸ் ஓவர் ஸ்டே எந்தெந்த கண்ட்ரில நிறைய ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் உள்ள மக்களுக்கு தான் பைலட் ப்ரோக்ராம் முதல்ல அப்ளை ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரிக்கு ஓவர் ஸ்டே நம்பர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு தான் அப்ளை ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இந்தியா இருக்காங்களா அதுல லிஸ்ட் இருக்கா? எதுவும் இந்த லிஸ்ட் இன்னும் கொடுக்கல. அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஆகஸ்ட் மிட்ல இருந்து அப்ளை ஆக போகுது. அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 5, 2026 வரைக்கும் இந்த பைலட் ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது. அவங்களோட travel.state.gov அந்த லிஸ்ட் கொடுத்துருவாங்க, லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது எந்தெந்த கண்ட்ரியில் உள்ள மக்களுக்கு இது அப்ளை ஆக போகுது பைலட் ப்ரோக்ராம்னு. ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் என்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரிலாம் ஓவர் ஸ்டே பண்ணிருக்காங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்கு B1 B2ல அந்த கண்ட்ரில ஒரு 100 பேர் வராங்கன்னா 50 பேர் தான் வெளில போறாங்க. மீதி 50 பேர் ஓவர் ஸ்டே பண்ணிட்டு இங்கே தங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரிலாம் ஓவர் ஸ்டே கண்ட்ரில லிஸ்ட்ல வந்துடும். ஸோ அவங்களுக்கு தான் பைலட் ப்ரோக்ராம் முதல்ல ரன் பண்ண போறதா சொல்றாங்க. இந்தியா அந்த லிஸ்ட்ல எப்படி இருக்காங்க? 2023 லிஸ்ட் தான் நம்ம கையில இருக்கு. அதுல பார்க்கும்போது உண்மையாவே இந்தியா மக்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னோம். ஏன்னா வந்து அதுல அந்த டேபிள்ல கொடுத்துருந்தாங்க VWPன்னு இருக்கு இல்லையா, விசா வேவர் ப்ரோக்ராம். அதாவது சில கண்ட்ரிக்கு மேக்ஸிமம் வந்து ஐரோப்பா கண்ட்ரிஸ்லாம் நிறைய விசா வேவர் ப்ரோக்ராம் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நீங்க விசா தேவையில்ல, நீங்க உங்க பாஸ்போர்ட்டை வச்சுட்டு 90 நாட்களுக்கு நீங்க டிராவல் ஆர் டூரிசம் சம்பந்தமா நீங்க இங்க வந்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். அதான் விசா வேவர் ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்தியாவில் நான் விசா வேவர் ப்ரோக்ராம். நீங்க வந்து B1 B2 விசா வாங்கிட்டா டிராவல் டூரிஸ்ட் பிசினஸ் விசா சம்பந்தமா வரணும். அப்படி பார்க்கும்போது 2023 தரவுப்படி வெறும் 1.08% தான் ஓவர் ஸ்டே பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது இதை விட நிறைய இருக்காங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து 30%, 40%லாம் இருக்காங்க. இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அட்லீஸ்ட் பைலட் ப்ரோக்ராம்ல எஸ்கேப் ஆயிடலாம்ப்பா. அது வந்து பைலட் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு ட்ரைலர் தான் சொல்லியிருக்காங்க. மெயின் பிக்சர் அடுத்து தான் வரப்போகுது. அட்லீஸ்ட் ட்ரைலர்ல எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்ப பாண்டுன்னு சொன்னீங்களா, அது என்னது? அது புரியல, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம கிரைட்டீரியா என்னன்னு தெரியுது. B1 B2 விசா தான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இருக்க போது. பிளஸ் வந்து அந்த ஓவர் ஸ்டே கண்ட்ரிஸ் அந்த உள்ள மக்கள் தான் பைலட் ப்ரோக்ராம் ரன் பண்ண போறாங்க. நீ கேட்ட கேள்விக்கு இந்த பாண்ட் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, ஒரு சிம்பிள், இப்போ B1 B2 விசா ஆகஸ்ட் மிட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கண்ட்ரின்னு வச்சுப்போமே, எக்ஸ் கண்ட்ரி, அங்கே நிறைய ஓவர் ஸ்டே இருக்காங்க. அந்த கண்ட்ரி உள்ள மக்களுக்கு வந்து நேராக வந்து B1 B2 விசாக்காக கன்சுலேட் ஆர் எம்பசி போறாங்கன்னா அந்த கன்சுலர் ஆஃபீஸருக்கு டிஸ்கிரிஷன் பவர் இருக்கு. அதாவது இப்போ யாரோ ஒரு நபர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பார்ப்பாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க, அவங்களோட எஜுகேஷன் எல்லாமே பார்த்துட்டு இந்த நபர் ஓவர் ஸ்டே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவார். ஒருவேளை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது, அந்த ரிஸ்க் இருக்கும்போது அவருக்கு வந்து பாண்ட் கொடுத்துருவாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட் கொடுத்துருக்காங்க. $5,000, $10,000, $15,000. அதுவுமே அந்த கன்சுலர் ஆஃபீஸ் தான் முடிவு பண்ணப்பாங்க. ஸோ நேராக அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்டர்வியூ போறாங்க. அந்த வந்து இன்டர்வியூல பார்த்துட்டு இல்லை இந்த நபருக்கு கண்டிப்பாக 15,000 பாண்டில் தான் நம்ம உள்ள அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பாண்டு எல்லாம் அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து அந்த நபர் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போன பிறகு அவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பாங்களா, அவங்க கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த மெயில் அட்ரஸ்க்கு டீட்டெயில் வரும்.
எப்படி அவங்க கேஷ் பே பண்ணணும். $15,000 பாண்ட் வாங்கணும்னா ஒரு எஸ்டிமேஷனா $80 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ $15,000 அப்படிங்கும்போது 12 லட்சம் வருது ஒரு ஆளுக்கு. அந்த 12 லட்சத்தை எப்படி அவங்க கட்டணும் அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு வந்து அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களே, அந்த மெயிலுக்கு க்ளீனாக டீடைல்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணணும், கேஷ் பே பண்ணணும். ஸோ அது பே பண்ண பிறகு திரும்ப வந்து அவங்க போய் விசா ஸ்டாம்பிங் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டீடைல் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் நெருங்க தான் ஃபுல் பிக்சர் வரும். அந்த பாண்ட் எப்படி ஒர்க் ஆக போகுது, எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் பிக்சர் வரும். அந்த பாண்ட் எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க? சிம்பிளா நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், பாண்ட் ஃபர்ஸ்டே போட சொல்லுவாங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு பாண்ட் போடுங்க. காரணம், அந்த நபர் அந்த கம்பெனில இல்லாம பாதியில வெளில ஓடிட்டா. அதுக்காக வந்து ஒரு பாண்டுங்கிற ஒரு விஷயம், ஒரு எடுத்துக்காட்டுக்காக புரியறதுக்காக சொல்றேன். ஒருவேளை பாதியில வெளில போயிட்டா அந்த பாண்ட் வந்து அந்த கம்பெனியை சேரும். ஒருவேளை அந்த பாண்ட் வரைக்கும் இப்போ 2 இயர்ஸ் பீரியட் 3 இயர்ஸ் பீரியட் அந்த பாண்ட் வரைக்கும் இருந்துட்டாங்கன்னா அந்த பாண்ட் அந்த மக்களே சேரும். இந்த மாதிரி B1B2 விசாங்கும் போது 10 வருஷ விசா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து யாரோ வந்து ஃபர்ஸ்டே வந்து என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்க, அதுக்கு மேலே வந்து அவங்க அந்த நபர் போக மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க, இல்லை நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னா அவங்களே ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து எனக்கு இந்த விசா நான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸோ எனக்கு வந்து ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விதமாகவும் டிஹெச்எஸ்வே என்ட்ரி எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னா இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல, நம்ம இன்னும் டைம் இருக்கு இல்லையா, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் தெரிஞ்சிக்க வேண்டியது, பாண்டு கட்டணும், அது வந்து மக்களே ரீஃபண்ட் கூட வாங்கிக்கலாம், இல்லை அவங்களே வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது மற்ற விசாக்கும் அப்ளை ஆக சான்சஸ் இருக்கா? நல்ல கேள்வி. அர்த்தம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இது ஏற்கனவே INA ஆக்ட்ல இருக்கு, அதாவது இமிகிரேஷன் நேஷனாலிட்டி ஆக்ட்ல இந்த பாண்டு பத்தியான விஷயம் இருக்கு. ஆனா இது வரைக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கன்சுலர் ஆஃபீஸர் என்கரேஜ் பண்ணல, இந்த மாதிரி பாண்ட் போடுங்க மக்களுக்கு அப்படின்னு என்கரேஜ் பண்ணல. பட் இப்போ என்கரேஜ் பண்றாங்க. இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகலாம் அப்படிங்கிற கேள்விக்கு B1B2 இப்போ போய்கிட்டு இருக்கு நமக்கு தெரியுது. F1 ஸ்டூடெண்ட் விசா கூட இது அப்ளிகபிள் ஆகலாம். ஸ்டூடெண்ட் விசா படிக்க வரவங்களுக்கு நீங்க ஓவர் ஸ்டே பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட் கூட வாங்கலாம். ஆனா இப்போ பைலட் ப்ரோக்ராம்ல எதுவுமே கிடையாது. ஃபியூச்சருமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் F1க்குமே அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு படிக்கும் போது அது தெரிய வருது. F1 விசா இந்தியால இருந்து வரவங்க வந்து ஓவர் ஸ்டே பண்றாங்க இல்ல, அதுமே வந்து கட்டுக்குள்ள தான் இருக்கு. ஒரு 3% அப்படிதான். ஈவன் F1ல பார்க்கும்போது நிறைய எங்கேருந்து வராங்கன்னா சைனா அண்ட் இந்தியாவில் வராங்க. 3% ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்காது. நம்ம மக்கள் வந்துட்டாங்கன்னா திரும்ப போயிடுறாங்க, ஓவர் ஸ்டே பண்ணல. அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ B1B2 வரவங்க நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க உள்ள வரும்போது 3 மாசம் 6 மாசம் எவ்வளோ கொடுக்குறாங்களோ I-94 பார்த்துட்டே இருங்க. ஓவர் ஸ்டே மட்டும் பண்ணிடாதீங்க. தாராளமாக நீங்க இருக்கும்போது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் வேணும்னா போட்டுருங்க, எக்ஸ்டென்ஷன் வேணும்னா. ஓவர் ஸ்டே பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு குற்றமா ஆயிடும். நீங்க அடுத்த தடவை வரவே முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள வந்துடும். அதனால ஓவர் ஸ்டே மட்டுமே பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸி. நீங்க எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வந்து அந்த நோட்டீஸ் வச்சு கூட இருந்துடலாம். நீங்க அப்ரூவ் டிக்ளைன் வர வரைக்கும் இருந்துடலாம். அப்ரூவ் ஆயிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணலாம், டிக்ளைன் ஆயிடுச்சுன்னா கிளம்பி போகலாம். ஸோ எல்லாத்துக்குமே வழி இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது இந்தியாவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 99% இந்தியாவுக்கு பைலட் ப்ரோக்ராம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை நீ யோசிச்சு பாரு ஆர்த்தி, இப்போ அப்பா அம்மா இல்லை அத்தை மாமா கூப்பிடுறாங்கன்னா ஒருவேளை இது எல்லா கண்ட்ரிக்கும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு 25 லட்சம் 2 பேருக்கு சேர்த்து ஒரு 12 25 லட்சம் கட்டணும். பாண்டு வாங்கிட்டு தான் உள்ள வரும். எவ்வளோ பெரிய காசு இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஈவன் டூரிஸ்ட் வரவங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனையா இது அமையக்கூடும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு எல்லா கண்ட்ரிக்கும் போட மாட்டாங்க. பைலட் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்பாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதன் பிறகு தான் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போடுவாங்கன்னு தெரியுது. 2 விஷயம் கரெக்டாக பண்ணுங்க, ஓவர் ஸ்டே பண்ணாதீங்க, பிளஸ் கரெக்டானதை எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுங்க. விசா முடியுதுன்னா ஒரு 6 மாசம் முன்னாடி எக்ஸ்டென்ஷன் போட்டுருங்க. ஈவன் டிராபாக்ஸ் அவைலபிளும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த B1B2 விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா நான் கருதி இப்போ வந்து அப்லோட் பண்றது. இன்னைக்கு தான் ஃபெடரல் ரெஜிஸ்டர் வந்திருக்கு, அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு எலாபரேட்டா வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். பட் இதோட ஃபுல் டீடைல்ஸ் இன்னும் வரல. நிறைய இடத்துல வந்து இது இன்னும் ஒரு 10 நாள்ல சொல்றோம், இல்லை வந்து இந்த பைலட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் வரும்போது நம்ம இன்னொரு தெளிவான ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.